கிளாஸை உங்களுக்கு வந்து இந்த வாத வேலைகளை எளிமையாக பண்ணுறது எப்படின்றது, அதே மாதிரி அதில் இருக்கிற சூட்சம ரகசியங்கள் பெரிய விஷயம் ஐயா, இதுதான் கொடுக்கணும் அப்படின்றது அந்த கிளாஸ் பெரிய விஷயம். சும்மா அதை செய்யறது அல்ல. ഓരോ നോയാളികളുടെ നക്ഷത്രം ஒரு 20 வயசு பையனுக்கும் 90 வயசு கிழவனுக்கும் ஒரே மாதிரி மருந்து ஒரு 5 வயசு குழந்தைக்கு கொடுக்கணும். அது கொண்டு போய் 20 வயசு பையனுக்கு கொடுக்குற அளவுக்கு கொடுத்தோம்னா என்ன ஆகிடும்? அதான் சொல்கிறேன். அந்த அளவு இதெல்லாம் அந்தந்த வைத்தியர்கள் தன்னுடைய அனுபவத்தின் மூலமாகவும் தன்னுடைய அறிவை பயன்படுத்தியும் பயன்படுத்தும். ஸோ மருந்து செய்கிறது மட்டும்தான் நம்ம பொதுவாக சொல்ல முடியும். அந்த மருந்து எப்படி கொடுக்குறது? அதே மாதிரி தேகத்தில் 3 தேகம் இருக்குது. ஆணு தேகம், வித்த தேகம், நவதேகம் 3 இருக்குது. 3 பேருக்கும் ஒரே உபமருந்து கொடுக்க முடியாது. நெய் யாருக்கு சேர்த்து கொடுக்கணும், தேன் யாருக்கு சேர்த்து கொடுக்கணும், அல்லது வேறு ஏதாச்சும் கஷாயம், ஒரு சுக்கு கஷாயமோ மிளகு கஷாயமோ அந்த மாதிரி கஷாயங்களில் யாருக்கு கொடுக்கணும், அல்லது வெத்தலை சாப்பில் யாருக்கு கொடுக்கலாம். இதெல்லாம் அனுமானங்கள், வைத்திய அனுமானங்கள். இதெல்லாம் ஒரு வைத்தியன் தன்னுடைய அனுபவத்தின் மூலமாகவும் அறிவு மூலமாகவும் தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயங்கள். புரிஞ்சுது? ஒரே மாதிரி இல்லை. எல்லாம் ஒன்றும் செய்யும்போது ஒரு அதுக்கான அளவு நேரம். சில பேருக்கு 3 நேரம் கொடுக்க வேண்டியது, சில பேருக்கு 2 நேரம் கொடுத்தா போதும், சில பேருக்கு ஒரு நாளைக்கு 1 கொடுத்தா போதும், சில பேருக்கு 3 நாளைக்கு ஒரு முறை கொடுக்குறது, வாரத்துக்கு ஒரு முறை கொடுக்குறது, அப்படிலாம் வரும். ஒரு குழந்தைக்கு ஒரு வயசு 2 வயசு குழந்தைங்க அப்போ வந்து பண்ணணும், வாரத்தில் ஒரு நாள் ஒரு சின்ன அந்த ஊசி அளவுக்கு இருக்கும். அது அந்த குழந்தையோட தேகம் என்ன தேகம் எப்படி கண்டுபிடிக்கிறது? ரொம்ப கஷ்டம்தான் வர்றது. ஜாதக வயசில் கண்டுபிடிச்சிடும். வாத வித்த கமத்தேகங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, மேஷத்தில் தொடங்கி சிம்மம் வரைக்கும் இருக்கக்கூடிய லக்னங்கள் யாருக்கு இருக்கும்? மேஷத்தில் அதாவது மேஷம், ரிஷபம், கன்னி, கடகம், இந்த 4 வீட்டுக்காரங்க இருக்காங்க இல்லையா? இந்த 4 வீட்டுக்காரங்களுக்கும் என்ன தேகம்? வாத தேகம் தான் இருக்கும். 4 லக்னம் வந்துச்சுன்னா அவங்க தேகம் வாத தேகம். லக்னம் 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 லா போட்டுப்பாங்க மேல. சரியா? மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், இந்த 4 வீட்டில் உங்களுடைய லக்ன புள்ளி விழுந்துருந்துச்சுன்னா உங்களுடைய தேகம் என்ன தேகம்? வாத தேகம். கருத்திருப்பாங்க. அடுத்தது சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், இந்த 4 உங்களுடைய லக்னம் வந்துச்சுன்னா என்ன தேகம்? பித்தம். பித்தம். அடுத்தது தனுசு, மகரம், கும்பம், மீனம், இந்த லக்னத்தில் இருந்துச்சுன்னா கபதேகம். தேகம் தான்